யூனிட் 5ல ஃபேண்டசி ஃபஸ்ட்டு சப்ஜெக்டிவிட்டின்னு என்னென்னு பார்த்துடலாம். த ஃபேக்ட் தட் லெக்கானியன் தியரைசேஷன் ஆஃப் சப்ஜெக்டிவிட்டி ஆர் இதாவது இது வந்து லெக்கானியன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஒருத்தரா இல்லை அந்த ஊரான்னு தெரியல. லெக்கானியன் அவங்க அந்த தியரைசேஷனை படி சப்ஜெக்டிவிட்டினா என்னென்னா அண்டர் யூட்டிலைஸ் அண்ட் இன்டீட், அது வந்து ஒரு யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அண்ட் இன்டீடாக இருக்கும். ஸோ ஆஃபன் மிஸ் அண்டர்ஸ்டுட் ஆர் ரெடியூஸ் டு க்ரூட் அப்ராக்சிமேஷன். இது வந்து அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்க முடியும், மிஸ் அண்டர்ஸ்டுட் கூட பண்ண சான்ஸ் இருக்குது. ஆர் ரெடியூஸ் டு க்ரூட் அப்ராக்சிமேஷன். அப்ராக்சிமேஷன் இப்போ நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்லுவோம் இதுதான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஒரு இது வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இஸ் நாட் சிம்பிளி த ஃபால்ட் ஆஃப் அண்ட், இது வந்து சிம்பிளாக ஃபால்ட்டுன்னு சொல்லிட முடியாது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ரீடர்ஷிப்புக்கான ஃபால்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. லெக்கான் அண்ட் பொலிட்டிக்கல் சப்ஜெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து எப்படி என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுது, எக்ஸ்ப்ளோர்ஸ் த பொட்டென்ஷியல் ஃபார் பொலிட்டிக்கல் தியரி. லெக்கானியன் நோஷன் ஆஃப் ஃபேண்டசி இருக்கு இல்லையா, அதையே அது எப்படி பொட்டென்ஷியல், அதோட பொட்டென்ஷியல் வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுது பொலிட்டிக்கல் தியரியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொலிட்டிக்கல் தியரியில் லெக்கானியன் நோஷன் ஆஃப் ஃபேண்டசி இருக்கு இல்லையா, அந்த ஒரு டைப் ஆஃப் ஃபேண்டசி அதை எப்படி பொலிட்டிக்கல் தியரியில் பொட்டென்ஷியலாக கொண்டு வந்து கொடுக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுது, எந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுது, பொட்டென்ஷியலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுது அப்படின்றாங்க. அண்ட் அசோசியேட்டட் ஐடியா ஆஃப் த சப்ஜெக்ட் ஆஃப் என்ஜாய்மெண்ட். அதே மாதிரி ஒரு இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டோட படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபேண்டசி மூவி அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை. இப்போ நார்மலாக ஹாரர் மூவினா கூட நம்ம அப்படியே கையை வச்சு மறைச்சிக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம், இல்லை பயந்துக்கிட்டே அப்படியே வச்சுட்டு போய் பயந்துகிட்டே பார்த்துட்டு இருப்போம். ஆனால் ஃபேண்டசி அப்படிங்கிறது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்ல. ஸோ ரொம்ப என்ஜாய்மெண்ட்டுக்கான ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. அது வந்து ரியாலிட்டி கிடையாது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, அது வந்து புரிஞ்சிக்க முடியாதுன்ற மாதிரி இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்க சான்ஸ் இருக்குது. ஆனாலுமே இது வந்து அன்இன்ட்ரெஸ்டட் ரீடர்ஷிப்னு சொல்லிட முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா மேலே. ஓகே, இப்போது இது வந்து நிறைய என்ஜாய்மெண்ட்டுக்கான ஒரு ஐடியாவாக தான் இந்த ஃபேண்டசி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்து த்ரோ த அன் இனிஷியல் கன்சிடரேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் சைக்காலஜி ரிசர்ச் ஆன் ஃபேண்டசி. ஃபேண்டசி பற்றி கிரிட்டிக்கல் சைக்காலஜியாக வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க, ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. consideration of critical psychology, research on fantasy and the related problematic of ஜோய்சன்ஸ். ஜோய்சன்ஸோடைய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிற அதை ரிலேட் பண்ணி வந்து இந்த ஃபேண்டசியில் கொண்டு வந்திருந்தாங்க. யூஸிங் தீஸ் நோஷன் டு இன்ட்ரடியூஸ் அ டிஸ்கஷன் ஆஃப் வாட் வி மைட் டேர்ம் த அஃபெக்டிவ் டேர்ன் இன், எந்த இடத்துல வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது, ஸோ அந்த ஒரு அஃபெக்டிவ் டேர்ன், அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து அங்கே அந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இன் கண்டெம்பரரி சோஷியல் தியரி, சில சோஷியல் தியரியில் அந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவ் டேர்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் கொண்டு வரும்பொழுது ஒரு டிஸ்கஷனாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து 2 கோட்ஸ் கொடுத்துருக்கேன், அதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் கோட்ஸ் எல்லாம் இந்த ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும். அப்புறம் many author turn their attention of specifying different forms of subjectivity. நிறைய ஆத்தர் வந்து பல டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சப்ஜெக்டிவிட்டியை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்களோட அட்டென்ஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அட்டென்ஷன் இருக்குல்ல. ஸோ மெனி ஆத்தர்ஸ் டேர்ன் தேர் அட்டென்ஷன் டு ஸ்பெசிஃபையிங். அவங்களோட அட்டென்ஷனை எங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க, ஸ்பெசிஃபிக்கலி நிறைய டைப்ஸ் ஆஃப் சப்ஜெக்டிவிட்டியில் அவங்க அட்டென்ஷனை கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் மெயினாக பார்த்தா சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் சப்ஜெக்டிவிட்டி தான் அவங்க வந்து மெயினாக பார்க்குறாங்க. இது ஏன் அப்படின்னா இஸ் மேட் பாசிபிள் ஆன் த பேசிஸ் தட் த ஃபார்மர் இஸ் லிங்க்ட் டு ப்ராக்டிசஸ் கன்ஃபர்மிங் டு கரண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் நார்ம்ஸ் whereas the later concerns and disputes them. Former that it is made possible on the basis, இது இந்த பாசிபிள் எப்படி வந்துச்சு அப்படின்னா எதை பேஸ் பண்ணினா தட் த ஃபார்மர் இஸ் லிங்க்டு டு ப்ராக்டிஸ். ஃபார்மர்னால் இந்த ஃபார்மர் கிடையாது, நார்மலாக ஒரு மனுஷங்க உருவாகிறவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபார்மர் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் ப்ராக்டிஸ் ஆகுறாங்க, இந்த சொசைட்டியில் எந்த மாதிரி வாழணும், இந்த கரண்ட் சொசைட்டியில் இந்த சோஷியோ பொலிட்டிக்கல் நார்மாலிட்டி ஆகட்டும், கரண்ட்டில் இப்போ நம்ம எப்படி வாழணும் அந்த மாதிரி, அப்புறம் நம்மளோட இமேஜினேட்டிவாக கொண்டு வருவோம்ல. ஸோ வேரஸ் த லேட்டர் கன்சர்ன்ஸ் அண்ட் டிஸ்பியூட்ஸ் தம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆன் த அதர் ஹேண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா த கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் சப்ஜெக்டிவிட்டி பார்த்தாங்க. ரெண்டாவது வந்து சில பேர் வேற எந்த டிஃப்ரெண்ட் ஃபார்மில் கொண்டு வராங்க சப்ஜெக்டிவிட்டி அப்படின்னா ஃபேலிக் அண்ட் நான் ஃபேலிக் ஜோஷன்ஸாக கொண்டு வராங்க. இதுதான் சப்ஜெக்டிவிட்டி. இப்போ ஃபேண்டசிக்குள்ளே போயிடுவோம். ஃபேண்டசி, the term fantasy to denote a scene which is presented to the imagination and which stages an unconscious desire. ஃபேண்டசி அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது? சீன் ஒரு இமேஜினேஷன் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு சீனை தான் டினோட் பண்ணுது. அண்ட் விச் ஸ்டேஜஸ் அன்கான்ஷியஸ் டிசையர், சில ஸ்டேஜஸ்லாம் வந்து அன்கான்ஷியஸை கொண்டு வருது அப்படின்றாங்க. த ஃபேண்டசைஸ்டு சீன் மே பி கான்ஷியஸ், ஃபேண்டசைஸ்டு சீன் வந்து மேபி கான்ஷியஸாகவும் இருக்கலாம் ஆர் அன்கான்ஷியஸாகவும் இருக்கலாம். அப்படி கான்ஷியஸ் தான் இருக்கணும் இல்லை அன்கான்ஷியஸ் தான் இருக்கணும்ட்டு இல்லை, ரெண்டுமே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் இமேஜினேஷன், அதோட ஃபேண்டசியோட இமேஜினேஷன் இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி இருக்கும்ல, எப்படி அப்படின்னு பார்த்தா இன் ஃபிலாசபியை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராட் ரேஞ்ச், நம்ம மென்டல் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் இருக்குது. எப்படி வேணாலும் இமேஜினேஷன் நம்ம இருக்கலாம் இல்லையா? இப்போது ஆகாயத்தில் ஏரோப்ளைனுக்கு மேலே நம்ம உட்காந்துக்கிட்டு அப்படி கீழே பூமி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கூட நம்ம இமேஜினேஷன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராட் ரேஞ்சு அப்படிங்கிறாங்க. அதை வந்து விவரிக்கிறதுக்கு குறிப்பிட்ட லிமிட்டே கிடையாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. மீடியேட்டட் பை த ஃபேக்கல்ட்டி ஆஃப் இமேஜினேஷன் இன் த ஹியூமன் பிரெயின். இது வந்து நம்மளோட இமேஜினேஷன் நம்ம ஹியூமன் பிரெயினில் மீடியேட் ஆகுது. இது நம்ம ஹியூமன் மைண்டில் தான் மீடியேட் ஆகுது இந்த இமேஜினேஷன் எல்லாம். ஸோ அண்ட் மார்க்டு பை அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சர்டைன் டிசையர்ஸ் த்ரூ வைவிட் மென்டல் இமேஜினரி. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எதை கொடுக்குது அப்படின்னா ஒரு சர்டைன் டிசையர்ஸை கொடுக்குது. நம்ம மென்டல் இமேஜினரியோட நம்ம பண்ணும் பொழுது ஒரு சர்டைனான டிசையர்ஸ் கொடுக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எனக்குலாம் பெரிய கார் வாங்கணும்னு ஆசை இருக்குது. இப்போ நீ சொன்ன மாதிரி நான் வந்துட்டு பைக் வந்துட்டு நார்மலாக ஓட்டிகிட்டு போகணும்னு ஆசை இருக்குது. எனக்கெல்லாம் பார்த்தா அப்படியே உலகம் பூரா சுற்றணும், யாரும் எந்த கேள்வி கேட்கக்கூடாது, நம்மளுக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது, நம்மளும் சேஃபாக இருக்கணும், சேஃபாக சுற்றணும். ஏன்னா ஆஸ் அ உமன் இல்லையா? ஸோ சேஃபாக சுற்றணும், ஆனால் எல்லா பக்கமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளால் எங்கே பண்ணிக்க முடியுது? ஃபேண்டசி அந்த ஒரு ஸ்டோரிக்குள்ளே நம்மளால் கொண்டு வந்துக்க முடியுது. அதை பார்க்க படிக்க நம்மளே அந்த ஸ்டோரிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அதனால் நம்மளோட சர்டைன் டிசைர்ஸ் என்ன ஆகுது? நம்ம டிசைர்ஸ் வந்து திருப்தி அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கோட் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோ. ஃபேண்டசி ஆர் டிப்பிக்கலி அசோசியேட்டட் வித் சீனரிஸ். ஃபேண்டசியெலாம் வந்து சில சீனரிஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. தட் ஆர் சாட்டிஸ்ஃபிக்கலி, அது வந்து சாட்டிஸ்ஃபிக்கலாகவும் இருக்கும். ஆர் இப்போ அது ரியாலிட்டி மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் ரியாலிட்டியே இல்லாத மாதிரி கூட இருக்கும். ரியாலிட்டியில் நடக்கிறதுக்கு அது சான்ஸே இல்லாத, நான் சொன்ன மாதிரி ஏரோப்ளைனுக்கு மேலே உட்காந்துட்டு கீழே உட்காந்து நம்ம வேர்ல்டு நம்ம லேண்ட் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு வர்றோம், நம்ம உலகத்தையே பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னா அது நடக்கிற காரியம் இல்லை. ஸோ இது ஒரு இம்பாசிபிளான ஒன்று, நம்ம ரியாலிட்டி நடக்காத ஒரு விஷயம். அடுத்து வந்து கான்ஷியஸ் ஃபேண்டசி. இப்போ நம்ம வந்து கான்ஷியஸ் ஃபேண்டசி இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா இன் எவ்ரிடே லைஃப் இண்டிவிஜுவல் ஆஃபன் ஃபைண்ட் தேர் தாட். நம்மளுடைய ஒவ்வொரு நாள் லைஃப்பும் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு தாட்ஸ் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. சும்மா நார்மலாக இருக்கிறோமா, இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நம்ம படுத்துட்டோம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம இந்த சப்ஜெக்ட்டும் முடிச்சிடறோம் அப்படின்ற ஏதோ ஒரு கோல் இருக்குது, ஏதோ ஒரு தாட் இருக்குல்ல. ஸோ அதுதான் அந்த மாதிரி வந்து பர்ஷ்யூ அ சீரீஸ் ஆஃப் ஃபேண்டசி கன்சர்னிங் திங்ஸ் தே விஷ் தே குட் டூ ஆர் விஷ் தே ஹேட் டன். அவங்களால வந்து அவங்க விஷ் பண்ணுறது நடக்கிற விஷயமா இருக்கலாம், இல்லை ஃபேண்டசியான விஷயமா நடக்காத ஒரு ஃபேண்டசியான விஷயமா இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம விஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு விஷ் பண்ணுறது, இல்லை இந்த மாதிரி ஒரு நடக்கணும், நடந்தே ஆகணும், நடக்கலாம் நடந்தே ஆகலாம், இந்த மாதிரி நம்ம விஷ் பண்ணுறோம் இல்லையா? கடவுளே இன்னைக்கு தயவு செஞ்சு மேம் வந்துடக்கூடாது அந்த மாதிரிலாம் வேண்டுறோம்ல. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு கான்ஷியஸான ஃபேண்டசி அப்படிங்கிறாங்க. ஃபேண்டசிஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் ஆஃப் சவரின் சாய்ஸஸ் டே ட்ரீம்ஸ். ஃபேண்டசிஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் சவரின் சாய்ஸ், சில என்ன சாய்ஸ் சொல்கிறாங்க, நான் அதை பார்க்குறேன். ஃபேண்டசிஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் இது வந்து ஒரு ஃபேண்டசிஸ் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு டே ட்ரீம் கூட வச்சுக்கலாம். நம்ம ஃபேண்டசியாக நம்ம நினைக்கிறது, ஃபேண்டசியான படிக்கிறது, இதெல்லாம் ஒரு டே ட்ரீம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபேண்டசி ஹேஸ் பெனிஃபிஷியல் எலமெண்ட்ஸ் ப்ரொவைடிங் ஸ்மால் ரெக்ரேஷன் அண்ட் கம்பன்சேட்டரி வித் ஃபுல்ஃபில்மெண்ட் விச் ஆர் recuperative in effect.
ஃபேண்டசி வந்து ஒரு பெனிஃபிஷியான எலமெண்ட் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. லைக் அது நம்மளுடைய சில ஸ்மாலான ரெக்ரிஷன்ஸாக இருக்கலாம், இல்லை கம்பன்சேட்ரியான ஒரு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம அந்த ஒரு எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ஃபேண்டசி வந்து அந்த ஒரு கொடுக்குது. அந்த ஃபேண்டசி அது கொடுக்குது. நடக்க முடியாத விஷயம் இல்லை, நம்மளுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் தான் இன்னும் நம்மளுக்கு நடக்கலை அப்படிங்கிறத ஒரு இமேஜினேஷன் கொடுக்கறது இந்த ஃபேண்டசி தானே. அதான் சொல்கிறாங்க, இந்த ஒரு எஃபெக்ட் கொடுக்குது, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டான எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Developed fantasy life are often the people who make productive use of their imagination in art. And the developing fantasy நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் அந்த ஃபேண்டசி வந்து எப்படி டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்குது பீப்புளுக்கு மத்தியில். ஒரு அவங்களோட ஒரு ஆர்ட்டில் இமேஜினேஷன் கொண்டு வருது, ஒரு லிட்ரேச்சர்லேயும் இமேஜினேஷன் கொண்டு வருது, ஆர் பை பீயிங் எக்ஸ்பெஷலி க்ரியேட்டிவாக இருக்கிற மாதிரியும் கொண்டு வருது, இல்லை இன்னோவேட்டிவாக இருக்கிற மாதிரியும் சில விஷயங்கள் வந்து கொண்டு வருது. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ப்ரொஃபஷன் அப்படிங்கிறாங்க இந்த ஃபேண்டசி. ஸோ இந்த மாதிரி ஃபேண்டசி லைஃப் வந்து டெவலப் ஆகி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபேண்டசி இன் சைக்காலஜி. இப்போ ஃபேண்டசி இன் சைக்காலஜி நமக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, a man who is attracted to a beautiful woman but who realizes that she is unattainable fantasies about seducing her. இப்போ எடுத்துக்கிறோம், ஒரு மேனுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான உமனை பிடிக்குது, பட் அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து இவன் என்ன பண்ணுறான், அவன் வந்து செடியூஸ் பண்ணுறான். இது வந்து ஒரு ஃபேண்டசி, இது வந்து ஒரு ஃபேண்டசி மாதிரி தான். பட் ரியாலிட்டியும் இல்லாமல் ஃபேண்டசியும் இல்லாத மாதிரி இருக்குல்ல. யாருன்றது குறிப்பிட்டு சொல்லாத, நடந்திருக்கு. அதே சமயம் இது வந்து ஒரு இமேஜினேஷனான ஒரு இதுவும் கூட சைக்காலஜியில். இது வந்து சைக்காலஜியில் மட்டும்தான், நார்மலான ஸ்டோரிக்கெலாம் அந்த மாதிரி இல்லை. ஒரு சைக்காலஜியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இங்கே வந்து செடியூசிங் மீன்ஸ் வந்து ஏற்கனவே செடியூஸ் பண்ணப்பட்டிருக்கலாம், இல்லை ஒரு பீயிங் செடியூஸ் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். அதை வந்து இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பாய் ஆகட்டும், ஒரு பாய் வந்து ஒரு டீச்சரால் பனிஷ் பண்ணப்படுறாங்க. அந்த பையனுக்கு வந்து என்ன ஆகும், வெறியாகும். நம்மளை வந்து இத்தனை பேர் முன்னாடி முட்டி போட வச்சுட்டாங்களே, இந்த மாதிரி பனிஷ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ஸோ என்ன ஆகும், அவன் வந்துட்டு அந்த டீச்சரை எழுந்திரிச்சு ஷூட் பண்ணுவான். இது மாதிரி ஆனால் இது வந்து நேரில் நடக்கிறது இல்லை, ஒன்லி இந்த மூவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேண்டசி ஒரு ஃபிலாசபியான ஒரு ஃபேண்டசி மூவி ஆகட்டும், சீரீஸ் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து ஒரு புக்ஸ்லேயே ஆகட்டும், இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிளான ஃபேண்டசி ஃபிலாசபியில் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து அதான் ஒரு ஃபேண்டசினால தெரியல, ஒரு கற்பனை கலந்த விஷயம். ஸோ இது வந்து நடக்கு அந்த பையன் வந்துட்டு உடனே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இதே மாதிரி டீச்சர் பனிஷ் பண்ணோடனே சுட்டுத்தள்ள ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அந்த உலகத்தில் யாரும் டீச்சரே ஆக முடியாது, நானே ஆக மாட்டேன். இது வந்து ஜஸ்ட் அ மூவி, ஜஸ்ட் சைக்காலஜி, தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெட் அபவுட் ஃபேண்டசி. ஃப்ரெட் அப்படிங்கிறவர் ஃபேண்டசி பற்றி என்ன சொல்கிறாருன்னா, ஃபார் ஃப்ரெட் அ ஃபேண்டசி இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அரவுண்ட் மல்டிபிள் ஆஃபன் ரிப்ரஸ்டு விஷஸ். ஃபேண்டசி அப்படிங்கிறது நம்மளோட விஷஸை பொறுத்து இருக்குது. நம்ம விஷஸ் எதை சுற்றி இருக்குது அப்படின்னா, நிறைய விஷயத்தை சுற்றி இருக்குது. அரவுண்ட் மல்டிபிள் நிறைய விஷயங்களை சுற்றி இருக்குது. இப்போ லைக் நம்மளுடைய ரெப்ரஸ்டு விஷஸாக இருக்கலாம். அப்புறம் அந்த எம்ப்ளாயீஸ் டிஸ்கஸ் டு மாஸ்க் அண்ட் மார்க் த வெரி டெஃபென்சிவ் ப்ராசஸ் பை விச் டிசைர் இஸ் எனாக்டட். அவங்களோட டிசையர் வந்து எனாக்ட் ஆக வைக்கிறதுக்கு அது அந்த ஒரு ஃபேண்டசி அப்படிங்கிறது ஒரு மாஸ்காக வந்து க்ரியேட் ஆகலாம். இல்லை அந்த இடத்துல வந்து ஃபேண்டசிவாக இருந்து ஃபேண்டசி மூவியில் இந்த ஒரு புக்கில் கூட, இந்த ஒரு மூவியில் கூட இதெல்லாம் வந்திருக்கு, ஏன் நம்மளால் முடியாது, இந்த மாதிரி கூட அவங்க வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் வந்து மல்டிபிளான ஒரு கண்ணோட்டங்களில் இந்த ஃபேண்டசி வந்து நம்மளுக்கு தெரிவிக்குது அப்படிங்கிறத ஃப்ரெட் சொல்கிறாரு. இன்னும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, the subjects desire to maintain distance from their repressed wish and simultaneously experience. இது வந்து இந்த சப்ஜெக்ட் டிசையர் வந்து எந்த டிசைன்ஸை மெயின்டைன் பண்ணுதாமா, நம்மளோட நம்மளோட ரீப்ரஸ், நம்ம வந்துட்டு இந்த விஷ் வேணும், இந்த விஷ் வேணும், இந்த விஷ் வேணும் அப்படின்ட்டே இருப்போம் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷ் வந்து அந்த ஃபேண்டசி நம்மளுக்கு திருப்தி கொடுக்குது. அண்ட் அட் த சேம் டைம் சைமல்டேனியஸ்லி இன்னும் அதே பக்கத்தை பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஓப்பன்ஸ் அப். இந்த இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தருது. என்ன, தேர்ட் பர்சன் சின்டாக்ஸை வந்து இதுக்குள்ளே அலோவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேண்டசி தேர்ட் பர்சன் சின்டாக்ஸை இது வந்து ஃபேண்டசி அலோவ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அலோவிங் ஃபார் மல்டிபிள் என்ட்ரி, அதுவும் இல்லாமல் மல்டிபிள் என்ட்ரியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நடக்க முடியாத விஷயமா இருக்கலாம், ஆனால் வந்து அது உள்ளுக்குள்ளே வருது இல்லை. அப்புறம் நமக்கு என்ன ஆகுது, நம்ம டிசையர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. அதுதான்
டிஸ்லொகேட் சப்ஜெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா எபோவ் தட் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் இருக்குல்ல, ஸோ எபோவ் தட் தேர்ஃபோர் இன் ஃபேண்டசி, இதை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி அப்படிங்க இது இது இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஃபேண்டசி அப்படிங்கிறது என்னங்கிறது இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி அப்படிங்கிறது நம்ம என்ன விஷனில் பார்க்குறோன்னா, ஃபேண்டசி அதோட விஷன் இஸ் மல்டிப்ளைடு இட் பிகம் பாசிபிள் அட் த சேம் டைம். அது பாசிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, பட் அட் த சேம் டைம் டு see oneself and to see oneself seeing oneself. ஒருத்தரை பார்க்குது, அந்த அந்த அது ஒன் செல்ஃப் வந்து இன்னொன்று பார்க்குது, அது தன்னைத்தானே இன்னொன்று பார்க்குது, இன்னொரு கண்ணோட்டத்தை பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டு டிவைட் விஷன், இந்த மாதிரி விஷன் வந்து டிவைட் ஆகி போயிட்டே இருக்கும், டிஸ்லொகேட்டாகவும் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது, நிறைய இடங்களில் போய் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஃபேண்டசி அப்படிங்கிறதே அதுதான், ஒரே விஷயத்த ஒரே இமேஜினேஷன்லாம் கிடையாது, பயங்கரமான இமேஜினேஷன்லாம் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு க்ளவுஸ் வந்து ஒரு க்ளவுஸுக்கு கைக்கு போடுற க்ளவுஸ், அந்த க்ளவுஸுக்கே தானாக கை கால் இருக்கிற மாதிரி, அது தனியாக கை இருக்கிற மாதிரி, அது தனியாக கண் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரியான சில ஃபேண்டசி. நான் சொல்ல வரது புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுலனா ஜாக்கி சேனில் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான சில இமேஜினேஷன், சில இது வந்து ஒரே விஷயத்தை பற்றியே இமேஜினேட் பண்ணியிருக்காது, நிறைய இமேஜினேஷன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி க்ளவுஸாக இருக்கலாம், இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏரோப்ளைன் மேலே உட்காந்துட்டு போய் பார்த்துட்டு போகிறதா இருக்கலாம், இல்லை பூமி கடல் நிலத்துக்குள்ளே சுரங்கத்தை தோண்டி அதுக்குள்ளே குடி வாழ்கிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி பல ஒரு இது வந்து நம்மளுடைய ஆசைகள், நிறைய ஆசைகள் இருக்கும். இந்த ஃபேண்டசி மூலயமா வந்து திருப்தி அடைஞ்சிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் ரேடிக்கல் ஒமிஷன் ஆஃப் ஐ, இந்த ஐ அப்படிங்கிற வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஒமிட் பண்ணுறதுனால பொசிஷன் கிரியேட்ஸ் ஸ்பேஸ் ஃபார் ஆல் தோஸ் ப்ராசஸ். இந்த ஐ அப்படிங்கிறது ஏன்னா ஒருத்தர் அவர் வந்து இமேஜினேஷன் சொல்கிற மாதிரி இருக்கும், இதே வந்து நார்மலாக ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளே அந்த ஸ்டோரிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதே ஃபர்ஸ்ட் பர்சன் இது இருந்துச்சுன்னா அவருக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு, அந்த ஒரு கண்ணோட்டத்தை தானே பார்ப்போம். ஸோ ஐ அப்படிங்கிறது position creates space for all those process that depend upon such a center. அது வந்து அந்த ப்ராசஸ் வந்து அது ஒரு சென்டர்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இன்க்ளூடிங் நாட் ஒன்லி ஐடென்டிஃபிகேஷன், அது வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டும் கிடையாது, பட் ஆல்சோ ஃபார் அது ஒரு ஃபீல்டு, அது வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் விஷன் இட் செல்ஃப், அது தனக்கு தானே எந்த விஷனில் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைஸ் பண்ணிக்குது அப்படிங்கிறாங்க. ஃப்ராடு நம்பர் ஃப்ராடு தான் கோட்டேஷன் கொடுத்துருக்கேன். ஃபார் ஃப்ரெட் செக்ஷுவாலிட்டி இஸ் லிங்க்டு ஃப்ரம் த வெரி பிகினிங் டு அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபேண்டசி. செக்ஷுவாலிட்டி அப்படிங்கிறதே வந்து ஃபேண்டசியோடைய ஒரு வெரி பிகினிங் அப்படின்னு சொல்கிறாங்க, வெரி பிகினிங்கான ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதில் வந்து அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, செக்ஷுவாலிட்டி அப்படிங்கிறது நார்மலாக வேறு எந்த விஷயத்தை பற்றி சொல்கிறது இல்லை, ஒரு 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 விஷயம், ஒரு வேறு ஏதோ ஒரு சாதாரண விஷயம் இருக்கும் இல்லையா, அதை பற்றி தான் சொல்லுவாங்க, ஒரு ஜெண்டர் விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. அடுத்து இனிஷியல் சென்ஸ் ஆஃப் ஃபேண்டசி. ஃபேண்டசியோட இனிஷியல் சீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, திஸ் இனிஷியல் சீன் ஆஃப் ஃபேண்டசி இஸ் கிரியேட்டட் அவுட் த frustrated infants deflected away from the distinctual need of something. இந்த ஃபேண்டசி ஒரு இனிஷியலான சீன், ஒரு ஃபேண்டசியில் ஒரு இனிஷியலான சீன் வந்து எதை க்ரியேட் பண்ணுது, ஆஃப் த ஃப்ரஸ்ட்ரேட்டட் இன்ஃபேண்ட் டிஃப்ளெக்ஷன் அவே ஃப்ரம் த இன்ஸ்டிங்சுவல் நீட் ஆஃப் சம்திங். இப்போ நம்ம நீட் இருக்கு இல்லையா, திருப்தி அடையாத நீட்ஸ், திருப்தியே அடையாது. இப்போ நான் ஒன்றும் இல்லை, எனக்கெல்லாம் 10 ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு விதவிதமான ட்ரெஸ்ஸு, மாடர்னான ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு கல்ச்சுரலான ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹோம்லி ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு 10 ட்ரெஸ்ஸு இல்லை 100 ட்ரெஸ்ஸு கொண்டு வச்சுட்டு உனக்கு விதவிதமாக இருக்குப்பா, இது போதும்ல அப்படின்னா அப்போதைக்கு எனக்கு போதும்னு தோணும். பத்தாவதுனால எனக்கு இது பத்தாது, எனக்கு இன்னும் கொண்டு வா. ஸோ இந்த மாதிரி டிஸ்டிங்க்டான ஒரு நீட்ஸ் இருக்கு இல்லையா, திருப்தி அடையாத சில நீட்ஸு, அந்த மாதிரியான சில நீட்ஸ் எல்லாம் வந்து இந்த இனிஷியலான ஒரு ஃபேண்டசி அப்படிங்கிற சீனுக்குள்ளே நம்மளுக்கு திருப்தி அடைய வைக்குது அப்படிங்கிறாங்க. த ஃபைண்டிங் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் இன்ஃபேக்ட் ரீஃபைண்டிங் ஆஃப் இட். ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இஸ் இன்ஃபேக்ட் நம்ம சொல்ல போனால் ரீஃபைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. த சப்ஜெக்ட் சிச்சுவேட்ஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் டிட்டர்மைன்டு பை த ஃபேண்டசிங்கிறது என்ன தெரியல, நான் சொல்கிறேன். த சப்ஜெக்ட் சிச்சுவேட்ஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் டிட்டர்மைன்டு பை த ஃபேண்டசி. அந்த சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அந்த சப்ஜெக்டோட சிச்சுவேஷன், அதாவது ஏதாவது ஒரு இமேஜினேஷன், ஏதோ ஒரு சீனாக இருக்கலாம், அதோட சிச்சுவேஷன் வந்து ஃபேண்டசியால் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. வெதர் இன் த ட்ரீம்
ஆர் இன் எனி மோர் பட் ஆஸ் ஆர் இன் எனி மோர், ஓகேவா? ட்ரீம் ஆர் இன் எனி மோர் பட் ஆஸ் அ ரூல். இது வந்து ட்ரீமாக இருக்கலாம், இல்லை வேறு நம்ம ஒரு மூவியாக இருக்கலாம், இல்லை ஒரு நாவலாக இருக்கலாம், ஒரு ஸ்டோரியாக இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், அந்த ரூல் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் ஃபேண்டசி, ஒரு சப்ஜெக்டான ஃபேண்டசி ஆர் க்ளோஸ்டு வேரியேஷன்ஸ் ஆன் சிங்கிள் தீமை தான் க்ளோஸ் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ஃபண்டமெண்டல் ஃபேண்டசி வந்து மினிமைசிங் த வேரியேஷன் அந்த மீனிங்கோடைய வேரியேஷனை வந்து மினிமைஸ் பண்ணியிருக்கும். விச் மைட் அப்படின்னா என்னென்னா, அதர்வைஸ் காஸ் அ ப்ராப்ளம் ஃபார் டிசையர். ஒரு அந்த டிசையர், இப்போ நம்ம ஒரு ஆசைப்படுறோம் அப்படின்னா அதோடைய ப்ராப்ளம் என்ன, அதை அதை கொண்டு போவாங்க, அந்த ஆசையே அப்படியே கொண்டு போவாங்க. ஆனால் லாஸ்ட்டாக அந்த ஆசை வந்து எந்த ப்ராப்ளமாக கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு நியூஸையும் சொல்லிட்டு போயிடும். அந்த மாதிரி கூட சில ஃபேண்டசிஸ் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஃபேண்டசிஸ் அந்த மாதிரி ஒரு மீனிங்கை கொடுக்குது, மினிமைஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. சாதாரணமாக ஒரு சப்ஜெக்ட் ஃபேண்டசி வந்து சிங்கிளான தீமை தான் கொடுக்குது, ரொம்ப ஒரு க்ளோஸ் வேரியேஷன்ஸ், ரொம்ப கம்மியான வேரியேஷன்ஸையும் ஒரு சிங்கிள் தீமையும் தான் கொடுக்குது. அதே ஃபண்டமெண்டல் ஃபேண்டசி அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்மளுடைய ஒரு டிசையர்ஸ், நம்மளுடைய சில ஆசைகளில் வந்து அதோடைய ப்ராப்ளம் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்லுது அப்படிங்கிறாங்க. we need to go beyond the pleasure principle. நம்ம வந்து போகணும், பியாண்ட் பண்ணி போகணும். எதை பியாண்ட் பண்ணி போகணும், ஒரு ப்ளெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல்ஸ், அந்த ஒரு ஃபேண்டசியை பியாண்ட் பண்ணி போகணும். இல்லைனா த ரியாலிட்டி பிரின்சிபல்ஸ், ப்ளெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு இமேஜினேஷன் பிரின்சிபல்ஸாக இருக்கலாம், அப்படின்னா ரியாலிட்டியான ஒரு பிரின்சிபல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். அண்ட் ரிப்பிட்டிஷன் கம்பல்ஷன் டு த ஃபேண்டசி பிரின்சிபல். அது மட்டும் இல்லாமல் ரெப்பிட்டிஷன் அப்படிங்கிறது ஃபேண்டசி பிரின்சிபல்களில் ஒரு கம்பல்ஷனான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. நாட் ஆஸ் ஃப்ரெட், இதை வந்து ஃப்ரெட் மட்டும் சொல்லலை, ரெடியூஸ் ஃபேண்டசிஸ் டு விஷ் ஆல் அதர் இமேஜினபிள் எமோஷன்ஸ். நாட் ஆஸ் ஃப்ரெட், இது வந்து ஃப்ரெட் மட்டும் இது யூஸ் பண்ணல, மற்றவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரெடியூஸ் ஃபேண்டசி டு விஷஸ், ரெடியூஸ் ஃபேண்டசிஸ் டு விஷுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களா, ரெடியூஸ் ஃபேண்டசிஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னமா வருது, சரி, ஆல் அதர் இமேஜினபிள் எமோஷன்ஸ், நம்மளோட இமேஜினபிளான எமோஷன்ஸை வந்து அது ஃபேண்டசியில் அந்த விஷஸை வந்து கொஞ்சம் குறைச்சி, ரொம்ப நிறையா அந்த இந்த மாதிரி இருக்க விஷஸ் எல்லாம் குறைச்சி ஆல் அதர் எல்லா எல்லா இமேஜினபிள் எமோஷன்ஸையும் அதுக்குள்ளே கொண்டு வருது. சில நம்மளோட விஷஸை மட்டும் கிடையாது, நிறைய இமேஜினபிளான எமோஷன்ஸையும் கொண்டு வருது அப்படிங்கிறாங்க.